ஹாய் டீம், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Nifty50 உடைய அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கோல்டோட அனலைசிஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த அனலைசிஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சொல்லியிருந்தோமோ அதோடைய ப்ரொஜெக்ஷன் அதே அளவுக்கு மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா ரிப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹவு மார்க்கெட் கோயிங் டு ட்ரெண்ட், எதனால இந்த இடத்துல மார்க்கெட் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் போன வீக் வந்துட்டு Nifty50 பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த Nifty50யோட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணிருக்கு, எந்த டைரக்ஷன்ல போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம Nifty50யோட 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம்ல இருக்கும். மார்க்கெட்டை பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். நம்ம போன டைம் சொன்னதுதான். ஸோ மார்க்கெட் என்ன ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட் மார்க்கெட்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன் டைம் நான் ரிவ்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி கேண்டிலோட லோவை இங்கே எடுத்த மாதிரி இருக்கு. வீக்லி கேண்டில் லோவை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எடுத்து ஒரு அக்ரெசிவான செல்லிங் நடக்கிறதுனால மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம்னா செல் ஆகட்டுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனால் எந்த இடத்த பிரேக் பண்ணா செல் ஆகும், அதுதான் நமக்கு மெயின். செல் ஆக சான்ஸ் தான் இருக்கே தவிர கண்டிப்பா செல் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஸோ எந்த இடத்த பிரேக் பண்ணா கண்டிப்பா செல் ஆகும் அப்படின்னு பார்க்க போனா நான் டெய்லிக்கு போனேன். ஸோ டெய்லியில பார்க்கும்போது எனக்கு இன்னுமே வந்துட்டு டெய்லியோடைய மைனர் லோவே இன்னும் மார்க்கெட் எடுக்கல. என்ன ப்ரோ சொல்றீங்க மைனர் லோ அப்படின்னா, சிம்பிள். மார்க்கெட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அப் ட்ரெண்டோடைய மேஜர் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மேஜர் லோ. அப்போ இது என்னது மைனர் லோ, ரைட்டுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் என்ன டைரக்ஷனுக்கு போகுது, எந்த இடத்த உடச்சா மார்க்கெட் எங்க வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு இந்த லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மேஜராகவே மார்க்கெட் என்ன அப்படின்னா பை சைட் தான். ஓகேவா? இந்த லெவலை உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன பை சைட் தான். எப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்பதான் இந்த லோ நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ மார்க்கெட் அதாவது 24,781 இந்த ரேஞ்ச் வந்து லோவா நமக்கு தெரியுது. இது வெறும் லோவா இருக்கா அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து வெறும் லோவா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பல்ஸ் ஒரு மொமெண்டம் கரெக்ஷனுக்காக செக் பண்ணுவோம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது வெறும் லோ இல்லை, இது என்னவாகவும் இருக்கு, ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவாகவும் இருக்கு. அப்போ மார்க்கெட் ஆனது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா லெவலையும் தாண்டினாதான் கீழே விழும். இதை தாண்டிச்சுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஸ்விங் லோக்கு வரும். இங்கேருந்து என்ன ஆகும், இந்த லைனை தாண்டி என்ன கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், டே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு. நெக்ஸ்ட் டே கேண்டில் இதை தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வரும், ஸ்விங் லோக்கு வரும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க வரும், இந்த இடத்த உரைச்சா இங்க வரும். இங்கேருந்து மார்க்கெட் எங்க போகும், ரைட்? இப்போ இந்த இடத்த உடைச்சா இங்க வரும் நம்ம சொல்றோம். எந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் ஆகணும். என்ன மாதிரிலாம் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா, அப்படியே கீழே விழுந்து இந்த ஹைல டச் பண்ணிட்டு அப்படியே கீழே விழவும் சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த ஹையை உடைச்சு கரெக்ஷன் போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே விழவும் சான்சஸ் இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹை வரைக்கும் போயிட்டு கூட அங்க என்ன மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, செல் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா எங்க போனாலும் மார்க்கெட் என்ன ஆகணும், செல் ஆகணும். எது வரைக்கும், இது வரைக்கும். எப்போ செல் ஆகணும், ஓகே. எப்போ இந்த லைனை பிரேக் பண்ணாதான். பிரேக் பண்ணாதது வரைக்கும் பை இன் திஸ் ஏரியா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் தப்பு பண்றதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எப்ப என்ன மூமெண்டமுக்கு ட்ரை பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி இதை வச்சாலும் நான் செல் எடுப்பேன் அப்படின்னா இந்த செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் 4 ஹவர்ஸ். ஸோ 4 ஹவர்ஸுக்கு போறேன். இன்னுமே 4 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணல. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லோ நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடம் ஒரு இம்பல்ஸா இருக்கு, ரைட்டா? இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பா இன்டர்னல் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா மைனர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். மைனர் டைம் ஃப்ரேம்ல நான் பார்க்குறேன். ஸோ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை டாமினேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற நான் செக் பண்ணேன். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை டாமினேட் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போதான் எனக்கு இங்கே வந்து ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்குது. என்ன ஐடியா கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா சிம்பிள். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சருடைய ஹை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய ஹை ஏரியா, ரைட்டா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சருடைய என்னோட ஹை ஏரியா இதுதான், ரைட்டா? ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கணும், இந்த லோல அடிச்சு
இவ்வளவு தூரம் போனது இந்த ஹைக்கு போயிட்டு இங்கேருந்து செல் ஆயிருக்கணும், இல்லை இந்த ஹையை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ரெண்டுமே கொடுக்காம மிட் லெவல்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ரியாக்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணா நம்ம ஐசிடி ட்ரேடர்ஸ் சொல்றாங்க, நம்ம ஐசிடி ட்ரேடர்ஸ் சொல்றாங்க இங்கேன்னு வந்திருக்கு இந்த 786. சிம்பிள். நம்மளுடைய ரூல் என்ன அப்படின்னா, ரீட்ரேஸ்மெண்ட்டை டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க போகும், எஸ்டிம்க்கு போகும். நம்ம ரூல் என்ன, ரீட்ரேஸ்மெண்ட்டை டாமினேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்க போவோம், லெட்ஸ் கோ ஃபார் எஸ்டிம்க்கு போகணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் மேஜர் டைம் ஃப்ரேம் பிரேக் பண்ணியிருக்காங்க பார்த்தோம். 30 மினிட்ஸ்ல கிளியர் பிரேக் டவுன், 30 மினிட்ஸ்லேயே கிளியர் பிரேக் டவுன், 1 ஹவர்லேயும் கிளியரா பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்க போய் ஆகணும், எஸ்டிம் வரைக்கும் போய் ஆகணும். அந்த எஸ்டிம் வரைக்கும் போகணும்னு பார்த்தா நாம என்ன பண்ணிருப்போம், ரீட்ரேஸ்மெண்ட்ல வெயிட் பண்ணிருப்போம், ரீட்ரேஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் தரல. நெக்ஸ்ட் எஸ்டிம் லோ, நம்மளுடைய பையிங் ஏரியா இப்போ எது, இந்த லோ தான். இப்போ நம்மளோட பையிங் ஏரியா எது, இந்த லோ. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, என்னோட பையிங் ஏரியா இந்த லோ. இப்போ நல்லா புரியுங்க, இந்த லோல ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோல ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா சிம்பிள். இப்போ ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கு, ஒன்று என்ன பண்ணிருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கு. நல்லா பாருங்க, நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணிருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கு, ரைட்டா? இதே அளவுக்கு நல்லா புரிஞ்சுங்க, இதே அளவுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் மேலே போகலாம். நம்பர் 1. அப்படி இல்லைன்னா எப்படி இருந்தாலும் என்னோட ட்ரேட்ல நான் சேஃப் ஆகணும். என்னோட ட்ரேட்ல என்ன ஆகணும், நான் சேஃப் ஆகணும். அப்போ இப்போ கரண்டா மாறுது இல்ல, இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வச்சு இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா என்ட்ரி எடுங்க. இந்த இடத்துல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே, டார்கெட் இது. ஸோ ஆனா இந்த மாதிரி நடந்தாதான் ப்ரோ இதை உடைச்சிட்டா நான் செல்லு போயிடலாமான்னு கேட்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் முடிய போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஏன்னா நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன பண்ணுது, சப்போஸ் இந்த விஷயம் நீங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுல, நான் வீடியோ போட்டுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடும் மேக்ஸிமம். ஸோ எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனாதான் நான் இந்த இடத்துல பைக்கு போகணும். அது வரைக்கும் செல்லுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கை சும்மாவே இருக்காது. 999 நான் ட்ரேட் எடுக்கணும்னு அழிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி வேணாம். சிம்பிளா சொல்றேன், அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ண வேணாம். மார்க்கெட் எங்கேயும் போகல, மார்க்கெட் இங்கதான் இருக்க போகுது. அப்போ நான் சொல்றது உங்களுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா பொறுமை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனா மார்க்கெட்ல இந்த ஹையை உடைக்கும். ஸோ லைக் உங்களுக்கு தெளிவான டயக்ராம் போடுறேன். ஸோ இப்படி போற மார்க்கெட் இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரு லோ கிட்ட ஈக்குவல் லோ வச்சு இந்த ஹையை எடுக்கும்போது யோசிக்காம நீங்க ட்ரேட் எடுக்கணும் இருக்கு. ஆனா ரிஸ்க் தான். எனக்கு ரிஸ்கே இல்லை அப்படின்னா நான் இதை பிரேக் பண்ண வரைக்கும் உட்காந்துனா நான் இதையும் பிரேக் பண்ணதுக்கு நான் இதெல்லாம் பிரேக் பண்ணாதான் நான் போக முடியும். நான் ஸ்கால்குலேட் பண்றவங்களுக்கு அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த இடத்துல போனா கண்டிப்பா மார்க்கெட் மேல போகும். எது வரைக்கும் இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பார்ப்போம். இது நடக்கல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகல அப்படின்னா மார்க்கெட் கீழே விழும். கீழே விழுந்து நாளைக்கு கேண்டில், அதாவது இன்னைக்கு கேண்டில் இந்த லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் முடிக்கிறப்போ இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 17ஆம் தேதி. இன்னைக்கு 14ஆம் தேதி கேண்டில் இந்த லைனை டாமினேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா செல் ஆகும். கண்டிப்பா என்ன ஆகும், செல் ஆகும். ஆனா எங்கேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குன்னா ஒண்ணு இந்த ஹைலேருந்து செல்லுக்கு வெயிட் பண்ணுங்க. எது வரைக்கும், இந்த ஸ்விங் லோ வரைக்கும். அப்படி இல்லையா ரீட்ரேஸ் பண்ற எங்கெங்க செல் இருக்கணுமோ அங்கங்க மட்டும் செல்லு போகும். எங்கெங்க பை இருக்கணுமோ அங்கங்க மட்டும் பை இருப்போம். மார்க்கெட்டை போட்டு ரஷ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு. எனவே அந்த